மாலை ஆராதனைக்கும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை பெரிய காரியங்களை செய்தார். மறுபடியும் சொல்லுகிற வந்திருக்கிறதான திருச்சபைக்கும் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிறதான அன்பு பிள்ளைகளுக்கும் அவர்கள் இருதயத்திற்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிறார் என்றால் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார். சங்கீதம் 126 அதிகாரம், சங்கீதம் 126 அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சீயோனின் சிறையிருப்பை வாசிக்க. கர்த்தர் திருப்பும் போது, அப்போ இங்க வார்த்தை அழகா சொல்லுது, என் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒருவரால் தான் முடியும். ஒருவேளை என் வயசு 50 இருக்கலாம், 20 இருக்கலாம், 40 இருக்கலாம், இதுவரை நான் முயற்சி விட்டேன், என் சிறையிருப்பு மாறல. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் என்பது திருச்சபை. என்றைக்கு திருச்சபைக்குள் வந்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் தெய்வத்தை பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்களோ அன்றைக்கே நீங்க தேவனுடைய பொறுப்பு. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நம்ம எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். இன்றைக்கு இந்த வார்த்தை நம்ம கேட்கும் போது, ஏசப்பா எனக்காகவே ஏதோ ஒரு வார்த்தை வரும்போது இந்த வார்த்தை எனக்கு நடக்குமா? இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படுமா? நம்ப முடியாதது போல இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கிடைக்கும். எந்த நிலைமைகள் இருக்கிறையோ, அசாதாரணமான நிலைமைகளா இருக்கலாம், விடுவிக்க கூடாத நிலைமையா இருக்கலாம், எதிர்பார்ப்பின் நிலைமையா இருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, தேசம் என்பது சபையை குறிக்கும், தேசம் என்பது தேசத்தை குறிக்கிறது, தேசம் என்பது என் குடும்பத்தை குறிக்கிறது, தேசம் என்கிறது நான் தொழில் செய்கிற என் தொழிலை குறிக்கிறது. இந்த 4 திசைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அநேகருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா? நான் இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் உனக்கான டைமை செட் பண்றாங்க. உன் டைம் ஆண்டவர் பரலோகத்தில் செட் பண்ணிட்டாங்க. அந்த குறித்த காலம் வருகிற வரைக்கும் சில சோதனைகள் காலையிலே தியானித்தோம். உபாகமம் 8:15 பெரிய வனாந்திரம். பயப்படாதீங்க, மேகத்திற்குள்ளாய் உன்னை மறைத்தவர் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உன்னை மறைத்து நீ சேர வேண்டிய தூரம் போகிற வரைக்கும் உன் பிரயாணத்தை கர்த்தர் நடத்தி செல்வார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதன் பார்த்த சொப்பனங்கள் அவன் வாழ்க்கையில அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்தது, அவருக்கு கொண்டு வந்திருக்கும் என்றால், கேட்கிற எனக்கும் கேட்க போகிற பெற்றுக்கொள்ள போகிறதான உங்களுக்கும் நிச்சயமாக அது கொண்டு வரும். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு ஒரே ஒரு சொப்பனம் தான், அவன் வாழ்க்கையை முடித்தது அந்த ஒரு சொப்பனம் தான். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை தான், பலவீனம். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை தான், வேதம் வாசிக்க மாட்டேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை தான், ஜபிக்க மாட்டேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை தான், நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன். இந்த ஒரு காரியம் தான் வாழ்க்கையிலே அநேகர் வாழ்க்கையை உடைக்கிறது. இங்கே யோசேப்பின் வாழ்க்கையை உடைத்தது சொப்பனம். ஆனால் வெளியே இருந்து பார்க்கிற நேரத்தில் சொப்பனம் அவனை உடைத்தது. ஆனால் அந்த சொப்பனத்தினால் கர்த்தர் அவனை உருவாக்கினார். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த காரியம் உன்னை உடைத்ததோ, கண்ணீரோ, சோதனையோ, வியாகுலமோ, நாசமோசமோ, அவமானங்களோ, துரோகங்களோ, ஏமாற்றங்களோ, எவைகள் உன்னை உடைத்ததோ அதை கொண்டு கர்த்தர் உன்னை உருவாக்குவார். வேதம் சொல்கிறது பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். யாருக்கு நீ நல்லது செய்தாலும் முடிவு என்ன தெரியுமா? அங்கே நீ இழிவான சொற்களை பார்ப்பார். வேதம் அதை சொல்லுகிறது. என் நிமித்தமா உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றார். நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே ஆண்டவர் அநேக பாக்கியவான்களை வைத்திருக்கிறார்.
அநேக பாக்கியவாதிகளை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதோடு இருந்தவர்கள் யார் தெரியுமா? கடன் பெற்றவர்கள், எஜமானை விட்டு ஓடி வந்தவர்கள். இன்றைக்கு அநேக காரியங்களிலே அப்பா இந்த அனுபவத்திலே நான் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறேன் என்றால் வார்த்தை உனக்கானது. அவன் சொப்பனத்தை சொன்னது மாத்திரம் இல்லை, 37ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடத்தில் என்ன பண்ணுவானா சொல்லுவான். ஏசப்பா அவங்க என்ன திட்டுறாங்க, ஏசப்பா அவங்க என்ன பார்த்து பரிகாசம் பண்றாங்க, உலகத்தினிடத்தில் பேசுகிறாயா, கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாயா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான ஒரு பெரிய கேள்வி. என்னை உடைக்கிற அனுபவங்கள் வருகிற நேரத்தில், தீங்கு என்னை அணுகுகிற நேரத்தில், பகை என்னை சூடுகிறதான நேரத்தில் நான் யாரிடத்தில் என் காரியங்களை சொல்லுகிறேன்? யோசேப்பின் அனுபவம், சொப்பனத்தை சகோதரரிடத்தில் சொன்னான், சகோதரர்களின் துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொன்னான். சொன்னதினாலே அவரிடத்தில் ஒரு உண்மை காணப்பட்டது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் அதிகாரம் கிடைக்கும். அவர் அப்பா என்ன பண்றாங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமா நேசித்து. அப்போ அப்பா கிட்ட பேசுற பையனை அப்பா நல்லா நேசிக்கிறாங்கன்னா, ஏசப்பா கிட்ட பேசுற பிள்ளைய ஏசப்பா எவ்வளவு நேசிப்பாங்க? ஏசப்பா கிட்ட நீ பேசுனா உலகம் அவங்கிட்ட பேசாது. ஏசப்பா கூட நீ நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உலகத்துக்கு நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அதனாலதான் உலகம் உங்களை பகைக்குது. பிரச்சனையை பார்க்குறீங்க, சோதனையை பார்க்குறீங்க, வனாந்திரத்தை பார்த்தீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நேசிக்கிறதான அப்பா பிள்ளைக்கு என்ன தருவாங்க தெரியுமா? அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தார். அப்ப ஆண்டவர் அவரோடு நான் பேசினா, அவர் கூட நான் இருந்தேன்னா, ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், பல வருணமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தருவார். எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட பேசுவேன். என் வாழ்க்கையில நடக்கிறதுல ஒரு ஸ்நேகிதனை போல என் ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன். சொன்னா ஏசப்பாவோட நேசம் எனக்கு வரும். ஏசப்பாவோட நேசம் என்கிட்ட வந்துருச்சுன்னா உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் கர்த்தர் என்னை கொடுத்து என் வாழ்க்கையை அலங்கரிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் 37:6வது வசனத்தை அவன் சொல்றான் பாருங்க, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். அமைதியா இருக்கணும்ல. பகையை பார்த்த உடனே கள்ளம் கபடில்லாத உள்ளம் தன்னை பகைத்தவனிடத்தில் பேசும். கள்ளம் கபடில்லாத உள்ளம் எல்லாரையும் நேசிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ என்னை ஆள போகிறாயோ. ஏன்னா அதுக்கு முன்னால ஒரு சொப்பனத்தை சொல்லிட்டான். முதல்ல ஒரு சொப்பனம் சொன்னான், சகோதரர் பகைக்கிறாங்க. இப்போ ஒரு சொப்பனத்தை சொல்றான். என்ன? அந்த சொப்பனத்தை பாருங்க, நம் வயலில் இருந்த பொழுது அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். 6வது வசனத்தில், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்று. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அறுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம், நாங்க வந்து வணங்குவோமா? சில நேரங்களில் நாம் சோதனையில் இருக்கும் பொழுது உலகம் நம்மை பகைக்காது. உயர்வுகள் வருகிற நேரத்தில், ஆசீர்வதிக்கப்படுகிற நேரத்தில், நன்றாய் பேசின உறவுகள், நன்றாயிருந்த எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு விரோதிகள் ஆகிறார்கள் என்றால் என் வாழ்க்கையில சொப்பனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. முதல் சொப்பனம் யோசேப்பு பார்க்கிற நேரத்துல அர்த்தம் தெரியல. சகோதரர் சொல்றாங்க, இந்த அரிக்கட்டெல்லாம் என்ன வணங்குமான்னு கேட்கிறாங்க. இப்ப வாசிங்க. அவன் வார்த்தைகள், சொப்பனங்கள் என்பது ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள் என்பது வாக்கு தத்தங்கள். இந்த இரண்டு காரியம் எந்த தேவ பிள்ளையின் இடத்தில் இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா பகம் வந்துடும். வேதம் சொல்லுகிறது,
இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். இன்றைக்கு உலகத்திலிருந்து தெய்வத்தின் வார்த்தையை கேட்க உள்ளே வந்து எனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது பெரியவர், என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அது யாக்கோபுக்கு அனுப்பினது. இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிச்சு. இஸ்ரவேல் யார் தெரியுமா? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள் என்பதை நான் இப்படி சொல்லுகிறேன். 12 மாதங்கள் உனக்கான ஒரு வார்த்தை, 12 மாதங்களுக்கான நன்மையை உன் வாழ்க்கையிலே இந்த நாள் துவங்கி ஒவ்வொரு நாளும் புது கனிகளை, புது ஆசீர்வாதங்களை, புது வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 37:9 வாசிங்க. ஆதியாகமம் ஒரு சொப்பனத்துக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அடுத்த சொப்பனம் வருது. யாரு? அப்பா அம்மாவை பத்தி வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன். ஏசப்பாவா எவ்வளவு குறும்பு பிடிச்ச ஆண்டவர் பாருங்க. ஏற்கனவே நான் பகையை பார்த்துட்டேன், எனக்கு சொப்பனத்தோட அர்த்தம் தெரியாது, ஆனா எனக்கு சொப்பனத்தை கொடுத்து மற்றவர்களை வைத்து அர்த்தத்தை சொல்ல வைக்கிறார். எனக்கு அப்ப புரியல, ஏன் மனாந்திரம்னு. வேதம் சொல்லுகிறது, ஒரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அவன் அந்த சொப்பனத்தை சொல்லும் போது அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் 11 பேர் தான். பென்னியமின் பிறக்கவில்லை. அப்போதாவது இந்த அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னா புரியல. தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. தேவனால் நேசிக்கப்படுகிறவன் தன் குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்பான். திறப்பிலே நிற்கிறவன் கர்த்தரால் காண்பிக்கப்படுவதை தன் குடும்பத்திற்கு அறிவிப்பான். எத்தனை நேரத்தில் திருச்சபையை குறித்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ராஜாமங்களில் உங்கள் வேலைகளை குறித்த சொப்பனங்களை கொடுத்திருப்பார். நம்ம நினைச்சிருப்போம் அது நைட்டு வந்த கனவு, அது விடிய காலத்தில் அநேக அர்த்தங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கிற மனிதனுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், கர்த்தர் செய்ய போவதை எனக்கு அவர் முன்னமே காட்டுவார். எனக்கு காட்டாம அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தம் ரகசியத்தை ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையிலே கர்த்தர் சொப்பனங்களை குறித்து சொல்லுகிறார் என்றால் உன் வாழ்க்கையிலே அநேக தரிசனங்களை பார்த்திருக்கிறார். அதை வருகிற காலங்களில் நிச்சயம் ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். என் நன்மை தெய்வ பிள்ளைகளே, வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பன் என்ன பண்ணிட்டான்? மனசுல வச்சிருக்கிறான். அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற அப்பா உன்னை குறித்ததான திட்டத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனசுல வச்சிருப்பாங்க. உறவுகள் மறந்து போகும், உலகத்தின் சிநேகங்கள் மறந்து போகும், ஆனா ஏசப்பா மறக்கவே மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபத்து 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நீ தரிசனத்தை எழுதி அதை கரைந்தோடுகிறவன் வாசிக்கிற பலகையிலே தீர்க்கமாக வரை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாங்கன்னா, ஒருவேளை கணவனுக்கு, ஒருவேளை மனைவிக்கு, ஒருவேளை பிள்ளைகளுக்கு தரிசனத்தை காமிச்சாங்கன்னா அதை எப்படி மோசேயின் இடத்தில் ஆண்டவர் பலகையில் வரைந்தாரோ நீ அதை உன் டைரியில எழுதி வைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பின்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது இது ஏசப்பா என்கிட்ட ஏற்கனவே காமிச்சாங்க அப்படின்னு நினைக்கப்போ சிலது மறந்துடும். ஏசப்பா காட்டின உடனே டைரியில எழுதி பத்திரமா வைங்க. ஏனென்றால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் தலைமுறைகளை குறித்து சில வார்த்தைகளை அங்கே வைத்திருப்பார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப விளங்கும்? முடிவில். ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே, வெயிட் பண்ணு. ஆண்டவர் எலும்பை உயிரிடைய வைக்க வேண்டும் என்றால் முதலாவது சதைகள் வரணும், நரம்புகள் வரணும், ஆவி வரணும். இவ்வளவு வேலை இருக்கு. காலையில தியானித்தோம்ல 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 4000 மடங்கை தியானித்தோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை,
4 திசைகளின் ஆவியானவர் 4 திசைகளில் இருந்து உன் எல்லைகளுக்குள்ளாய் வந்தால் ஒழிய அது நடந்தேடாது. முடிவிலே அது விளங்கும். அதுக்கு என்ன பண்ண தெரியாது? பொய் சொல்ல தெரியாது. தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணணுமா? காத்திரு, அது நிச்சயமாய் வரும். என் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சத்தியா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். ஆண்டவருடைய வழியில நடந்தால் சத்தியத்தை ஆண்டவர் தருவார். சத்தியம் என்கிற வார்த்தை நம் இடத்தில் இருக்கும் என்றால் ஜீவனை ஆண்டவர் போட்டி தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 37:23 வாசிங்க. கர்த்தரை நேசிக்கிறவன் யார் தன்னை பகைத்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும் என்றால் இவன் தானாக சுமந்து செல்வான். தகப்பன் அவனிடத்தில் சொல்லுகிறான், உன் சகோதரர் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அவன் மறுக்கவில்லை. தகப்பன் சொன்னதான காரியத்தை கருத்தில் பெற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது, அவன் குறித்த இடத்திலே சகோதரர் இல்லை. அவன் வழி தப்பி திரிகிறதை பார்த்தவர்கள் என் சகோதரர் எங்கன்னு சொல்லி விசாரித்து அவர்களுக்கான காரியங்களை கொண்டு போகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் உன்னை பகைத்தாலும் உறவுகள் உன்னை நிந்தித்தாலும் அவர்களுக்கான காவலாளியாய் நீ இருப்பாய் என்றார் கர்த்தர். இங்கே நான் யாக்கோபை ஆண்டவராய் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர்களிடத்தில் வார்த்தைகளை கொடுத்து அனுப்புவார். சில நேரங்களிலே உன் விரோதி கஷ்டப்படும் போது அவர்களிடத்தில் பொருளை கொடுத்து அனுப்புவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர்களுக்கு உன் கரத்திலிருந்து கொடுத்துப்பாரு. நான் சொல்லுகிறேன், உன் கரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்தாய் அல்லவா, அந்த நீதியை ஒரு நாளிலே கர்த்தர் பார்ப்பார். பார்க்கிறதான தேவன் உனக்கு தேவைகள் வருகிற நேரத்தில் ஒரு மடியிலே அம்மிக்கு கொடுக்கு மடியில் சரிந்து விடப்படிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது சத்தியம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. சகோதரரிடத்தில் சேர்ந்த போது என்ன நடக்கும் தெரியுமா? 2 காரியம் நடக்கும். ஏசப்பாவுக்காக நான் போனேன்னா என்னில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் குறையும். ஏசப்பாவை விட்டுட்டு போனேன்னா என்னில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய வரம் மங்கிரும். 2 காரியங்கள் நடக்கும். ஆனால் யோசேப்பு ஆண்டவரை விட்டு போகவில்லை. தகப்பனால் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றும்படியாக சகோதரர்களிடத்தில் போகிறார். போகிறதான நேரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க பிரதர். அவர்கள் யோசேப்பின் அங்கி ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இழந்து போன ரட்சிப்பை நான் மறுபடியும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்பட்டது. என்னை சந்திக்க வந்த ஆட்டுக்குட்டி என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பல வருணமான அங்கியை ஆண்டவருடைய வஸ்திரத்தை உறிஞ்சி சீட்டு போட்டது போல இன்றைக்கு உன்னில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உரிந்து உன் பேரிலே சீட்டு போட்டாலும் சரி, இவன் எப்பொழுது சாவான் என்று சொன்னாலும் சரி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அங்கி மறுபடியும் தகப்பனிடத்திற்கு தான் போகும். உன் ஆசீர்வாதத்தை ஒருவராலும் பயன்படுத்த முடியாது. சொப்பனங்களை பார்க்கிறவனே, மற்றவர்களுக்கு எதிர்காலத்திற்காக திறப்பில் நிற்கிறவனே, உன் ஆசீர்வாதத்தை சத்துரு உன்னிலிருந்து எடுத்து கொள்ள முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது மட்டுமா நடந்துச்சு? 37:28 2வது பகுதி சொல்கிறது, அவனை இஸ்மவேலர் கையில் எவ்வளவு வித்தாங்க? 37:28 20 வெள்ளி காசு. ஏசப்பாவுக்கு எத்தனை வெள்ளி காசு? யூதாஸ் 30. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். என் ஆண்டவர் உனக்காய் எனக்காய் 30 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் யோசேப்பை எங்க கொண்டு போனாங்க? இவன் விரும்பி எகிப்திற்கு போகவில்லை, மாறாக நிர்பந்தம் செய்து எகிப்திற்கு அனுப்பப்படுகிறான். சில நேரங்களில் ஆண்டவர் நாம் பிரியப்பட்டு எகிப்திற்கு கொண்டு போக மாட்டார். சில நேரத்திலே அவர் சித்தம் நம் மூலமாய் நிறைவேற்றப்படுவதற்கு இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பார்க்கிறதான கடன், வியாதி, பிரச்சனை எல்லாமே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போவது, கர்த்தரின் கருத்துக்குள் நான் இருப்பேன் என்றார்.
விற்று போட்ட உலகத்தின் கரத்திலிருந்து தன் இரத்தத்தை கொடுத்து வாங்கினவர், இனி உலகத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய சமூகத்துல எனக்கார் அவரை பார்த்து பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? முடிஞ்சவன நேரா பலிபீடத்துல வந்து சொல்லிட்டு போங்க, ஏசப்பா எனக்கு இவ்வளவு கடமை இருக்குது, எழுதி வச்சுட்டு போங்க, சொல்லிட்டு போங்க. என் அன்பு தேவ பிள்ளை சாட்சியா சொல்ல முடியும். 4 வருஷம் எனக்கு ப்ரமோஷன் இல்லை ஆண்டவரே. இன்னொரு இடத்துல பெரிய பேங்க்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூக்காக நான் இங்க உட்காந்து அட்டன் பண்றேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வார்த்தை வருது, உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று எண்ணு. அப்பயே தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, இந்த வேலை அவ்வளவுதான். ஏசப்பாட்ட கேட்கிறேன், ப்ரமோஷன் ஆண்டவரே. அன்றைக்கு என் வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள், ஆண்டவர் இன்றைக்கு ப்ரமோஷனை என் கையத்தில் கொடுப்பார் என்றால், நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த பலிபீடத்துல நீங்க வந்து சொல்லிச்சு போற ஒரு வார்த்தையை ஏசப்பா தரையில விட மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுது, எகிப்துக்கு கொண்டு போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, 39:20 வாசிங்க. யோசேப்பின் எஜமான் 39:20. ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில, இது என்ன ஆண்டவரே, விட்டது கூட பரவாயில்ல, ஒரு வீட்டில் நான் நல்லா இருந்தேன், அவங்களுக்கு பிரியமா இருந்தேன். ஒருவேளை போத்திபாரின் மனைவியின் இச்சைக்கு அவன் இணங்கி இருப்பான் என்றால் போத்திபாரின் வீட்டிற்கு அவன் அதிகாரியா இருந்திருப்பான். ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. தனக்கு இருப்பதை போதுமென்று எண்ணினான். எனக்கு அல்லாதது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விலகி ஓடினபடியால் அவனுக்கு கிடைத்தது சிறைச்சாலை. இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு இருப்பது எனக்கு போதும் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தருக்காய் இழந்திருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காய் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. அரணுக்கு, அரண் என்பது தேவனுடைய சபை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை நன்மை? இரட்டிப்பான நன்மை. அந்த நன்மையை வெளியே தேடாதீங்க. கணவனும் மனைவியும் தான் அந்த நன்மை. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், கணவனும் மனைவியா வாங்க. சில நேரத்தில் கிருபையும் சத்தியமும் சந்திக்கும். கிருபை இருக்கும், சத்தியம் இருக்காது. அங்கே ஆசீர்வாதங்களில் செயல்படாது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 40:5. 2வது சொப்பனை எப்படி வருதுன்னு சொல்றேன், வாசிங்க. எகிப்து ராஜாவுக்கு ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை கண்டார்கள். இவ்வளவு நாள் யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாது. ஏசப்பா இன்னைக்கு அவனை வளர்க்கிறாரு, அவன் கூட பேசுறாரு. ஏசப்பாவுடைய சித்தத்தின்படியா யோசேப்பு நடக்கிறான். அவனுக்கு ஒரு கிரியையை தேவன் அவனுக்கு கொடுத்தார். மற்றவர்கள் பார்க்கிற சொப்பனத்தை இவன் வியாக்கியானம் செய்கிறதான வரத்தை கொடுத்தார். கணவன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மனைவிக்கு சொப்பனத்தை காண்பிப்பேன் என்றால், ஆண்டவரே நான் தலையல்லவா, தலையின் இடத்துல அதை சொல்லுங்கப்பா. ஒருவேளை கணவன் சொப்பனத்தை காண்கிறவராய் இருப்பார் என்றால், மனைவி ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரை எலும்பாய் இருக்கிற எனக்கு இதை விவரித்து தாங்க ஆண்டவரை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்க. 40:22. அவதான் சொன்னார், 2 பேரா சொப்பனம் பார்த்தாங்க. ஒருத்தனை தூக்கல போடுவாங்க, ஒருத்தனை மறுபடியும் வேற இடம் வச்சிருவாங்க. வேதம் சொல்லுகிறது, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நிறைய நேரத்தில் உங்களை எல்லாரும் மறந்துருக்கிறாங்கல்ல. நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துக்கு அவர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா என் குடும்பத்திலே ஒரு பிரச்சனைன்றது மாதிரி ஓடி போய் செஞ்சிருக்கீங்கல்ல. நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை யோசேப்பு அவனுக்கு நல்லது செஞ்சான்னு சொல்லிச்சு, இந்த பானபாத்திரக்காரன் அவனை ஞாபகத்தில் வச்சிருந்தாங்கன்னா யோசேப்பு எங்க இருந்திருப்பான் தெரியுமா? ராஜ அரண்மனையில் இருந்திருப்பான், அது உண்மை. ஆனா பானபாத்திரக்காரனுக்கு
அசிஸ்டண்டா இருந்திருப்பான். ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா? உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். உலகம் ஒண்ணு வால்ல இருக்க உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா கொண்டு போய் எங்க வைக்கும் தெரியுமா? காலில் வைக்கும். காலில் வச்சு மிதிக்கும். இல்ல நான் காலில் வைக்கல, அதுக்கு மேல இருக்கிற வயிற்றுல வச்சேன்னா யோனாவை போல மீன் வயிற்றுல நாட்டு அடிக்கிற வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா ஏசப்பா அப்படிப்பட்டவங்க இல்லை. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவாங்க? உன்னை வாலா இருக்கிற ஒன்ன என்ன பண்ணுவாங்க? தலையாக மாற்றுவாங்க. உலகத்துல வாலா இருக்க போறியா? தெய்வனின் கரத்திற்குள்ளாய் தலையாக இருக்க போகிறாயா? சொப்பனம் நீ கண்டாய், மற்றவர்கள் அர்த்தம் சொன்னார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தன் பிரசன்னத்தில் வளர்த்தார். அவர்கள் காண்கிறதை உன்னை கொண்டு சொல்ல வைத்தது மாத்திரமல்லாமல் அதை நினைக்க வைத்தார். சில நேரத்தில் அவர்கள் உன்னை மறந்தது ஆண்டவரால் நடந்த காரியமே. சங்கீதம் 105:19 சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. ஏன் புடமிட்டது தெரியுமா? மனுஷனுக்கு புகழ்ச்சி சோதனை. இந்த சோதனையை நான் சாதனையா மாற்றணும்னா ஏசப்பா பின்னால எனக்கு நன்மை செய்ய மனிதர்களால் என்னை மறக்க வைப்பா. நான் நேர்மையாய் நினைத்த காரியங்களை என்னை விட்டு எடுப்பா. சோர்ந்து போகாத. யோபுவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்தவர் மனைவியை எடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவளுக்கு எலும்பின் எலும்பு. ஆனால் பிள்ளைகளை எடுத்தார், பொருட்களை எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தவர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நம்பிக்கையுடைய சிறைகளாய் வந்திருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் யோசேப்பு எங்க இருந்தான் தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே செய்யாத தவறுக்காய் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அநேக செய்யாத தெய்வங்களுக்காக அநேக காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த இரவு உனக்கான இரவு, இந்த ஆராதனை உனக்கான ஆராதனை, இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். காலமே பார்வோனின் மனம் ஏசப்பா எந்த குளத்தை கலக்குவார்னு தெரியாது, யாருடைய நித்திரையை கெடுப்பார்னு தெரியாது. எனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் என் அதிகாரிகளின் நித்திரையை ஆண்டவர் கெடுப்பா. யோசேப்பை உயர்த்த வேண்டிய காலங்கள் வந்ததான நேரத்தில் ஆண்டவர் பார்வோனுடைய மனதை கலக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஏன் சொல்ல முடியல? யாத்ராகமத்துக்குள்ள போயிட்டு வந்தோம்னா 3 அற்புதத்தை மந்திரவாதி செஞ்சான். 4வது அற்புதத்துல ஏசப்பாவுடைய விரல் வந்துருச்சு, செய்ய முடியல. இங்க யோசேப்பை தூக்க ஆண்டவருடைய கரம் வந்துருச்சு, மந்திரவாதியால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னாகமம் 23:23 சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்னும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வேதத்தை கருத்தில் வைத்திருக்கிற பிள்ளைகள். என்னாகமம் 23:23 வாழ்க்கையை தீர்க்க தரிசனமாய் குறித்து வைத்துக் கொள்ளு. இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் என்னென்ன செய்தார் என்று உங்களை குறித்து சொல்லப்படும். இன்றைக்கு அநேக பார்வோனுக்குள்ளாய் ஆண்டவர் கலக்கத்தை கொடுக்கிறார். நீங்க பார்வோனை பார்க்கல, பரலோக ராஜாவை பார்க்கிறீங்க. பார்வோனை பார்த்தா நான் வீட்டில் இருந்திருப்பேன், டிவி பெட்டிக்கு முன்னால இருந்திருப்பேன், என் உறவுகளை பிரியப்படுத்தி இருப்பேன். பரலோக ராஜாவை பார்க்க வந்தபடியினால பரலோக ராஜா இன்னைக்கு யாரெல்லாம் பார்வோனை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்று தான் நினைவில் வந்தது. எனக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி கொடுத்தான் ராஜாவே. அவன் சிறைச்சாலையில இருக்கிறான். கர்த்தர் ஒரு நாளிலே
யாருக்கெல்லாம் நீ நீதி நன்மைகளை செய்தாயோ உன்னை நினைக்க வைப்பா. இதுதான் என் ஆண்டவர். எப்படிங்க நியாய தீர்ப்பு இல்லாம கொண்டு போயிடுவாரு? உன்னை அள வச்சாங்கல்ல, உன்னை கதற வச்சாங்கல்ல, ஏசப்பா விட்டுருவாங்களா? வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்தை வாசிங்க. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல. இதுதான் வார்த்தை. ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, ஊழியத்தில் எனக்கு மேன்மை கொடுக்கும் போது, தொழில்களை விரும்பிய கொடுக்கும் போது, என் குடும்பத்துல நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நான் கட்டின மகாபாவியோன் என்று நான் சொல்லக்கூடாது. மாறாக நான் சொல்ல வேண்டியது, எத்தனை உயரங்களுக்கு ஊழியங்கள் போனாலும், எத்தனை உயரங்களுக்கு மேலா என்னை உயர்த்தி வைத்தாலும், ஒரு குடிச வீட்டுல எனக்கு ஒரு படையதை கொடுத்தாலும் ஆதி நாடுல உட்கார்ந்து சாப்பிட்டது போல நான் சாப்பிடுவேன் என்றால் நான் கர்த்தரின் ஊழியக்காரனா இருப்பேன். எத்தனை மேன்மைகள் வந்தாலும், உன்னை குத்தினவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள் உன்னை அனுப்புகிற நேரத்துல ஒன்றும் நடக்காதது போல அங்க போவீங்கன்னா அவர்களுடைய தீர்வுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிற காரியத்தை நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு. என்ன ஆசீர்வதிக்கணும்னா ஏசப்பா எல்லாருக்கும் மங்களமான உத்தரவு கொடுப்பாங்க. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு புரியும். நான் யாரு? யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாங்க. உலகத்தில் இருக்கும்போது என்னை 12 கோத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்று இருக்கிறவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பார்வோனின் சொப்பனத்திலே பசுக்களை ஓட விட்டார். அப்ப என்ன ஆசீர்வதிக்கணும்னா பசுவை ஓட விடுவாரு, எருமையை ஓட விடுவாரு, கழுதையை ஓட விடுவாரு. ஆனா இந்த கழுதை ஆண்டவரை சுமக்கிற கழுதையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது 37வது வார்த்தையை வாசிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உன் வார்த்தைக்கு எதிரில் உன் குடும்பமோ உன் உறவோ உனக்கு எதிராளியோ ஒன்றும் பேச முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேற்று தெரியுமா? ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்ப சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நான் அதிபதி. ஆண்டவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காங்கன்னு நான் கோடு போட்டு காமிக்கிறேன். என் குடும்பத்துக்கு நான் அதிபதி, என் தொழிலுக்கு நான் அதிபதி, நான் செய்கிற வேலைக்கு நான் அதிபதி. இவ்வளவு நாட்கள் விருத்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை குறித்ததான வார்த்தையை அவர் கொடுக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எந்த தேசத்துக்கு? எகிப்துக்கு. இப்ப தெரியுதா ஆண்டவர் அவனை எகிப்துக்கு கொண்டு போனாருன்னு? ஒருவேளை அவன் யாக்கோபோட இருந்திருந்தான்னா, அவங்க அப்பா கூட இருந்திருந்தான்னா ஒரு 10 ஆடை கொடுத்து எப்பா இதை நீ மேய்ச்சி பொழைச்சிக்கோன்னு சொல்லியிருப்பார். ஆனா இன்றைக்கு அவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, எல்லாருக்கும் அதிபதியாய் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இப்ப நம்ம சொல்லணும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, என்னை மேய்க்கிறவனாய் அல்ல, ஆடுகிறவனாய் கர்த்தர் என் கையிலே அதிகாரத்தை தந்தார். என் கையிலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் அன்னைக்கு இவனை விட்டாங்க, இன்றைக்கு இவன் விற்கிறாங்க எல்லாருக்கும் ஆகாரம். அரிக்கட்டுகள் எனக்கு முன்பாய் வணங்கும். இன்றைக்கு அரிக்கட்டுகளில் இருந்து அறுத்ததை இவன் அறுக்கவில்லை, யாரோ அறுத்து சேர்த்ததை. அதனால் தான் நீ இப்படி சொல்லுகிறேன், கட்டாத வீடுகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், ஆமென் என்று சொல்லு. நடாத திராட்சை தோட்டங்களை கர்த்தர் தருவார், ஆமென் என்று சொல்லுங்க. நீ கட்டாத கிணறுகளை கர்த்தர் தருவார், ஆமென் என்று சொல்லுங்க. நீ பார்க்காத தூரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ பார்க்காத உயரத்தை கர்த்தர் இந்த ராஜாமத்திலே உனக்கு காண்பிப்பார். சொப்பனங்களை சாதாரணமான என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அடுத்த வார்த்தை, எப்படி விழுந்தாங்களா? எப்படி விழுந்தாங்களா? நாங்கவா முன்னால வந்து விழுவாமா? எப்படி விழுந்தாங்க? முகம் குப்புற கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் நின்றாயே, அவமானங்களை சகித்தாயே, பொறுமையோடு இருந்தாயே, நிச்சயமாய் நாட்கள் வரும். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 45
5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45:5. நல்லா கவனிங்க. அன்னைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கலன்னா உங்களை உன் குடும்பம் இந்த சென்னை பட்டணத்துக்கு விற்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏசப்பா தேங்குகிற குட்டையா நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. கணவனை கேட்டா சொல்லுவாங்க, நீங்க எங்க பிறந்தீங்க? நான் ஒரு ஊர்ல. மனைவியை கேட்டா சொல்ல, நீங்க எங்க பிறந்தீங்க? நான் ஒரு ஊர்ல. அங்கே இருந்திருந்தா ஏசப்பாவுடைய அன்பை பார்த்திருக்க மாட்டோம். நாமும் விற்கப்பட்ட அனுபவத்துல ஆண்டவர் இந்த சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்து இந்த திருவொற்றியூர் பகுதியில் இந்த கம்பன் நகரில் நமக்கான திருச்சபையை கொடுத்து இந்த ராத்திரியை நமக்கு தருவார் என்றால் எனக்காக ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் குலத்தை கலக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் இப்ப நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீங்க அனுப்பி விட்டீங்கல்ல, தேங்க்ஸ் டாடி, தேங்க்ஸ் மம்மி. தைரியமா சொல்லுங்க, இந்த குடும்பத்துக்கு நான் வாழ்க்கப்பட்டு வந்தா என் குடும்பம் எப்படி இருக்கான்னு நினைச்சீங்கல்ல, வந்தது நீ அல்ல, கர்த்தருனை கொண்டு வந்தா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது உங்கள் பார்வைக்கு விசனமாக இருக்க வேண்டாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஜீவரட்சணை. நிறைய பேரை நீங்க காப்பாற்றணும். நோவாவை போல பேழைக்குள்ளா உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை, உன்னை நம்பி வருகிறதான அநேக காரியங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காய் எங்கோ இருந்தார், சேற்றில் இருந்தார், உளையான பாவத்தில் இருந்த உன்னை அவர் தூக்கி எடுத்து சத்தியமாம் திருச்சபையிலே சுத்திகரித்து வைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனத்தை வாசிங்க. நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்தது மனுஷன் அல்ல, பார்வோனின் இருதயம் அவனால் கடினப்படல, கர்த்தர் கடினப்படுத்தினார். இன்றைக்கு அநேகரை கர்த்தர் கடினப்படுத்தி இருக்கிறார் என்றால் உன் சுயபலத்தை நீ நம்பக்கூடாது, உன் புயபலத்தை நம்பக்கூடாது. கர்த்தரை விசாரித்து கொள்ளுகிற வரைக்கும் நீ கர்த்தருக்கு அன்பானவன். ஏசப்பா, உங்களை எல்லாரும் நான் கேட்டானா நீங்க சொல்லுவீங்க ஏசப்பாவை பிடிக்குமா? ஆமா பாஸ்டர், எனக்கு பிடிக்கும். ஆனா பரலோகத்தை கேட்டா ஏசப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மிஸ்பா சபையை உள்ளே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, தேவரே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோருக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். ஒருவேளை அன்னைக்கு அவன் வார்த்தையை ஆண்டவர்களை பானபாத்திரனுக்கு ஞாபகத்துல வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவர் அசிஸ்டன்டா அவர் ஊற்றி கொடுத்திருப்பாரு. ஆனால் என்னை ஊற்றி கொடுப்பதற்காக அல்ல, அநேக ஜீவன்களை காப்பாற்ற எகிப்து தேசம் முழுவதற்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோக ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களினால என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை நிரப்புவார். சபையாய் சொல்லுவார், இல்லை என்பது இல்லை என்பது நமக்கு இல்லைங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு, உலகம் நமக்கு என்னதான் செய்யும்? தீமை தீமை தீமை. நான் எந்த 4 திசைகளை சுற்றி பார்த்தாலும் பின்னால பார்வோனின் சேனை, முன்னால சமுத்திரம், மற்ற 2 பக்கத்துல வனாந்திரம் அடைஞ்சிருக்கு. ஏசப்பா கட்டம் கட்டிட்டாங்க, தவிர போக முடியாது, வழி இல்லாத இடம். சங்கீதம் 66:11 எங்களை வலையிலே அகப்படுத்தினே. ஏசப்பா தான் என்ன அகப்படுத்தினாங்க. இந்த தீமையில ஆண்டவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு தெரியாது, பொறுமையோடு காத்துரு. நாட்கள் வரும், நாட்கள் வருகிற நேரத்தில் இன்றைக்கு நீ கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை கிடைச்சனாதா, எனக்கு இந்த இடத்துல ஒரு நன்மை வந்தது, அது இல்லைங்க. முழுசுமா ஆண்டவர் வாங்கையில தான் கொடுப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது சொல்லுங்க பாப்போ, சரியாக 7:55 கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது நடந்து வருகிறபடியே. வரும்போது எப்படி வந்தோம்? நடந்து வந்தோம். ஆலயத்துக்குள்ள ஏறும்போது எப்படி வந்தோம்? நடந்து வந்தோம். நடந்து வருகிறபடியே எவ்வளவு ஜனம்?
வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி சபையாய் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார், எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி முடியும்? ஆண்டவரே, இந்த சோதனை எப்படி முடியும்? ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி முடியும்? அது உனக்கானது அல்ல. கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சு விட்டு கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகள் நிஜமாய் இருக்கும் என்றார் நிஜம் இல்லை, அது சத்தியம். என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது. இன்றைக்கு அவர் பேசுகிறது சத்தியம். நான் சொல்லுகிறேன், நான் மரணித்து போவதற்கு முன்பாக கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளோ திருச்சபையில குடும்பங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுத்து பரமக்கானானை கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.